ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நம் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானவட்டமாக. ஐ லவ் முகமது இந்த வார்த்தையை கேட்டாலே வடக்க பற்றிக்கிட்டு எரியுது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இஸ்லாத்துடைய வெறுப்பு வெளிப்படுது. ஒரு வீட்டில் சுவரில் ஐ லவ் முகமது எழுதியிருக்காங்க. அந்த வீட்டையே உடைச்சிட்டாங்க. ஐ லவ் முகமது அப்படின்னு சொன்னால் ஜெயிலில் பிடிச்சி போடுதாங்க. அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணார்? அவங்க வெறுக்கக்கூடிய அளவுக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்க யோகி ஆதித்யநாத் வெறுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய கட்சி ஆட்களும் அவங்களுடைய தொண்டர்களும் வெறுக்கக்கூடிய அளவுக்கு அவர் என்ன பண்ணார்? அவர் பிறக்கும் போதே தந்தையை இழந்து தாயை இழந்து பெரிய தாத்தா வளர்ப்பில் வளர்ந்தார். அப்படி வளர்ந்தாரும் அவர் ஒழுக்க சிலராக நல்லவராக வளர்ந்தார். இன்றைக்குள்ள குழந்தைகள் நம்ம பெற்றவங்க தான் வளர்க்குறோம். எல்லா விதத்துலையும் நம்ம ஃபெயிலியராக தான் இருக்கோம். குழந்தைகள் மதுவுக்கும் போதைக்கும் அடிமையாகி பெற்றோர்கள் கட்டுப்படாமல் ஃப்ரெண்ட்ஸுகளுடைய வழியில் போகக்கூடியவங்களாக இருக்காங்க. எந்த அளவுக்கு ஒழுக்கத்தை கற்பிச்சாலும் பிள்ளைங்க ஒழுக்க சீலர்களாக வளர்வதை விட ஒழுக்கம் கட்டவர்களாக வளர்வது தான் இந்த சமுதாயத்தை நம்ம அதிகமாக பார்க்குறோம். ஆனால் ஒரு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு குழந்தையே தாயையும் தந்தையும் இழந்து ஒழுக்க சீலராக வளர்ந்தது எப்படி? அவரை என்ன உங்களுக்கு கற்பித்து கொடுக்குறாரு? அவர் பிற மதங்களை அடிங்க கோயில் இடிங்க அப்படியே சொல்லி கொடுத்தாரு. உங்களுக்கு எதை விரும்புகிறீங்களோ அதை தான் பிறருக்கு விரும்பணும்னு சொல்லி கொடுத்த தலைவர் அவர். இன்றைக்கி நம்ம சில தலைவர்களை சிலைகளாகவும் ஃபோட்டோக்களையும் வச்சு தான் அவங்கள பார்த்து அவங்களுக்கு மரியாதை கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இத்தனை கோடி மக்கள் அவரை பற்றி ஒன்றும் தெரியாது. அவரை பார்த்ததில்லை, அவருடைய சிலையை பார்த்ததில்லை, அவருடைய உருவத்தை பார்த்ததில்லை. ஆனால் இத்தனை கோடி மக்களும் அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவில் தான் இருக்கோம். பல சட்டங்கள் போடுறாங்க, என்னென்னமோ கொண்டு வராங்க. ஆனால் எதையுமே ஒழிக்க முடியல. கற்பழிப்பு, கொலை, தினம் பெண்கள் பாதிக்கப்படுவது, லஞ்சம், வட்டி எல்லாத்துலேயும் வீழ்ந்து தான் கிடக்கு நம்ம இந்தியா. ஆனால் சவுதி அரேபியா எல்லாத்துலேயும் குற்றங்களின் பிறப்பிடமாக இருந்த ஒரு இதை இன்றைக்கி எந்த ஒரு குற்றமும் நடக்காத அளவுக்கு 99% நடக்காத அளவுக்கு மாற்றி அமைச்சவர் அல்லவா அவர். அப்போ அதனால தான் அவரை பார்த்து பயப்படுதோ அந்த சமுதாயம்? ஏன் எல்லாத்துக்கும் ஒரு சவாலாக இருந்தார். வட்டியாகட்டும், லஞ்சமாகட்டும், விபச்சாரமாகட்டும், அவங்க செய்கிற கலப்படமாகட்டும், எல்லாத்துக்குமே ஒரு சவாலாக இருந்தவர் தான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் ஒரு சமுதாயத்தை ஒரு நாட்டை மாற்றி காமிச்சவர். உங்களால் இந்த நாட்டை எதை மாற்றி காமிக்க முடியுது? இஸ்லாமியர்களுடைய வீட்டை இடிக்கவும், இஸ்லாமியர்களை கொல்லவும், மாட்டுக்கறி சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அடிக்கவும், இதெல்லாம் இந்திய மக்கள் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதான். ஆனால் உத்தரப்பிரதேசம் தான் 49% மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்கிறான். பலாயிரம் கோடி சம்பாத்தியம் பண்ணுறான். இந்தந்த நாட்டு மக்கள் சாப்பிடக்கூடாதான், வெளிநாட்டுக்கு அனுப்பி பிஸ்னஸ் பண்ணுவானாம். அப்போ எந்த அளவுக்கு ஒரு தரங்கட்ட ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருந்துகிட்ருக்கு. எந்த அளவுக்கு அவர் ஒரு சமுதாயம் இன்றைக்கி பல கோடி மக்கள் இஸ்லாத்தை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க. இஸ்லாம் எதிர்ப்பினால் வளர்ந்த மதம். இவங்க எவ்வளவுக்கு எதிர்க்கிறாங்களோ அந்த அளவுக்கு இஸ்லாம் வளர்ந்துக்கிட்டே போகும். அதனால தான் ஐ லவ் முகமது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரை விடையும் எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய இப்போ கூட பிறந்தவங்க எல்லாரும் பிள்ளைகள் நேசிப்பதை விட முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லீம் ஃபஸ்ட்டு நினைப்போம். ஃபஸ்ட்டு அல்லாஹ், ரெண்டாவது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரின் மேலே அவன் நினைப்பான். இன்றைக்கி ஐ லவ் முகமதுன்னு சொன்னதுனால வடக்க ஒவ்வொரு முஸ்லீம்களும் தாக்கப்படுறாங்க. அப்போ எந்த அளவுக்கு இவர் அவங்களுடைய உள்ளத்தில் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்காருன்னு பாருங்கள். இவர் எந்த அளவுக்கு வெறுக்கிறாங்கன்னா இவங்களுடைய வியாபாரமாகட்டும், வட்டி, லஞ்சம் எல்லாத்துலேயும் ஊழல் தலைவிரிச்சாடுது. இதுக்கெல்லாம் ஒரு சாவுமணி அடித்தவர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் வாழ்ந்த நாட்டை பாருங்கள். பெண் குழந்தைகள் உயிரோடு புதைச்சாங்க. இன்றைக்கி அந்த பெண் குழந்தைகளுக்கு தான் அந்த ஆண் வரதட்சணை கொடுக்கான். ஆண்களுக்கு கல்யாண உதவித்தொகை இங்கே எப்படி பெண்களுக்கு திருமண உதவித்தொகை கொடுக்கோ அதே மாதிரி சவுதி அரசாங்கம் ஆண்களுக்கு திருமண உதவி கொடுக்கு. எப்படி மாற்றி அமைச்சிருக்காரு? விதவை மறுமணத்தை அதை மாற்றி அமைச்சார். அவர் சிறு குழந்தை ஐசாவில் திருமணம் முடித்தாங்க. 6 வயசில் முடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அன்றைய காலத்தில் அது ஆகமாக்கப்பட்டதாக இருந்தது. ஒவ்வொரு சட்ட காலத்துலையும் எவ்வளோ எண்ணெய் இருந்துச்சோ அதுதான் இருந்துச்சு. அப்போ அந்த சிறு குழந்தை திருமணம் முடிக்கப்பட்டது. அந்த சிறு குழந்தை திருமணத்தெல்லாம் அன்றைக்கி ஒழிச்சு கட்டினாங்க. அன்றைக்கி இருந்தது. அவருக்கு இருந்தாலும் அவர் கட்டின எல்லாமே விதவை திருமணம் தான். விதவை திருமணத்தை அவர் ஆதரித்து அதை பண்ணார். ஒரே ஒரு பெண் ஆயிஷா தான். அதையே பிடிச்சிக்கிட்டு அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பேசுகிறாங்க. அந்த காலம் அந்த சட்டம் இருந்தது. சிறு குழந்தைகள் கல்யாணம் முடித்தாங்க. பிறக்கும் போதே பிராமணர்கள் இவன் தான் முடிச்சு வச்சுருவாங்க. அப்படி தான் வாழணும். அந்த முடிச்சு வச்ச ஆம்பளை செத்து போயிட்டானா அவள் காலம் ஃபுல்லாக
விதவையாக தான் இருக்கணும். அப்படி ஒரு சட்டம்லாம் இருந்தது. கொடுமையான சட்டங்கள்லாம் எதிர்த்து மாற்றி அமைச்சவர் அவர். ஆனால் இன்றைக்கி ஐ லவ் முகமது அப்படிங்கிறது பார்த்து பயப்படுறாங்க. ஏன் அப்படின்னா அவர் வந்து சொன்னார், அரபி மொழி பேசுகிறவனும் பேசுகிறவனை விட பேசுகிறவனும் உயர்ந்தவன் அல்ல, எவன் இரையச்சமுடையவனோ அவன் தான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு சமுதாயத்தில் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க கருப்பு வெள்ளை இருக்கிறவன் இல்லாதவன் பணக்காரன் ஏழன் ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குல்ல, அதெல்லாம் ஒழிச்சு கட்டினவர் அவர். எல்லா மக்களும் ஒன்று தான், நீ எல்லாரும் சகோதரன் தான், எல்லாரும் ஒரு தாய் மக்கள் தான், எல்லாரும் ஒரு தாய்வத்திலேருந்து வந்தவங்க தாங்கிறத மாற்றி அமைச்சு சமயம் சகோதரத்துவம் சமய நல்லிணக்கத்தை பெண்ணவர். இன்னைக்கு இருக்க தலைவர்கள் யாராவது அவருடைய கால் தூசிக்கு வருவாங்களா? தயவுசெய்து இருக்க தலைவர், நீங்கள் பின்பற்றக்கூடிய தலைவர்களுடைய வரலாறை பாருங்கள். அவங்க எந்த அளவுக்கு மத துவேஷ வெறுப்பு பேச்சுகளை பேசுகிறாங்க, எந்த அளவுக்கு பிற மக்களை கொடுமைப்படுத்துகிறாங்க பாருங்கள். வடக்கெல்லாம் தீப்பத்தி எரியுது, கேட்குறதுக்கு நாதி இல்லை, அப்படி இருக்குது. ஏன் இது உங்களுக்கு அவ்வளோ வெறுப்பு? ஐ லவ் முகமது அப்படிங்கிற வார்த்தையை கண்டாலே உங்களுக்கு சாவுமணியே அடிக்கி. அப்போ நீங்கள் தவறுடையவர்களாக இருக்கலாம், தவறு செய்கிறீங்க. அதனால் நீங்கள் திருந்துங்க. உங்களுக்கும் நீங்கள் பிறருக்கு எதை செய்கிறீங்களோ அந்த குற்றங்கள் அந்த தண்டனைகள் விரைவில் உங்களுக்கும் வரும். பிற வீட்டை எப்படி